தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது சூடு பிடிக்கும் தேர்தல் பிரச்சார களம். முதல்வரோட பிரச்சாரத்தையும் அடுத்து அண்ணாமலை அவர்களின் பிரச்சாரத்தையும் பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிட பழங்குடி சிறுபான்மை மக்கள் அனைவருக்கும் எதிரான கட்சி. இன்னும் எஃப்சி மட்டும்தான் சொல்ல, மீதி எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. சமூக நீதிக்கு எதிரான கட்சி அப்படின்னா என்னது? குடிக்கிற தண்ணியில் மலம் கிளம் கலந்துவிட்டால் அதை கண்டுக்காமல் ஆட்சி நடத்துவோமே அதுவா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. எங்கே வந்துவிட்டு வணக்கம் என்று தமிழில் சொன்னால் போதுமா? நமஸ்கார் என்று வடமொழிலையும் சொல்லணுமா முதல்வர் அவர்களே? இட்லியோ பொங்கலோ பிடிச்சா மட்டும் போதுமா? அதானே பரோட்டா குருமா பூரி சட்டி கீரி சட்டி எல்லாம் சேர்ந்து பிடிச்சா தானே ஒத்துப்பு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் 100 ஆண்டு நம்மளை பின்னோக்கி இழுத்து சென்றுடும். அவங்க என்ன டைம் வீசினா என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள் முதல்வர் அவர்களே. ஆக பாரதிய ஜனதா கட்சி நாட்டுக்கோ வீட்டுக்கோ கேடு, இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று ஒரு வாசகத்தை எங்கேயோ பார்த்துருக்கமே. 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்பாங்களே, அந்த பாட்டில் பார்த்துருக்கோம் அப்படின்னும் பொதுமக்கள் பேசிக்கிறாங்க முதல்வர் அவர்களே. அரசு வேலைகளில் சிறுபான்மை மக்கள் 100% கூட இல்லை, எதையெல்லாம் மாற்ற வேண்டும். இந்த மாதிரி வேறு லெவலில் பிரச்சாரம் பண்ணுறாரு. மேலும் சில இடங்களில் கேஸ் விலை, பெட்ரோல் டீசல் விலைலாம் குறைப்போம்னு சொல்லியிருக்காரு. அதை பொதுமக்கள் நம்புவாங்களான்னு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏற்கனவே இதே மாதிரி தான் சொல்லி ஒன்றும் செய்யலை. மாறாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 100 ரூபா குறைச்சிருச்சு கேஸ் விலையில். அடுத்து அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அங்கே பேசும்போது பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களுக்கு மேலே வெல்லணும், என்னை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக உங்கள் தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். இங்கே உள்ள சூலூர் சோமனூர் பகுதிகளில் தான் இந்தியாவின் 40 முதல் 50% உள்ள விசைத்தறி இயங்குகிறது. அந்த விசைத்தறி தொழிலையும் விவசாயத்தையும் நலிவடையாமல் காத்திட எங்களுக்கு வாக்களியுங்கள். விவசாயத்துக்கு நீர் மேலாண்மையை பெருக்குவோம். சோமனூரில் ஒரு ஜவுளி பூங்காவை அமைப்போம். இங்கே உள்ள மாதப்பூரில் தான் கும்பகோணத்துக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான கோயில்கள் உள்ளன. இந்த கோயில்களை வைத்து மாதப்பூரை பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றி காட்டுவோம். அதை வைத்து மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம். திமுகவின் வரலாறு காணாத மின்கட்டண உயர்வால் விசைத்தறி தொழில் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை சரி செய்ய சூரிய மின்சார தகடுகள் அமைக்க 90% வரை மானியம் வழங்குவோம். நொய்யல் மற்றும் அதன் கிளை நதியாக இருக்கின்ற கௌசிகா நதிகளை ஒதுக்கப்பட்டுள்ள 990 கோடியை பயன்படுத்தி சீரமைப்போம். வலிமையான பாரதத்தை அமைக்கவும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான அடித்தளத்தை அமைக்கவும் வரவிருக்கின்ற தேர்தல் பாஜகவிற்கு உதவும். அதற்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்தில் செலுத்த வேண்டும். நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை உங்களுக்கு தருவோம். நீங்கள் மிகப்பெரிய மெஜாரிட்டி எங்களுக்கு தந்தால்தான் நதிநீர் இணைப்பு மாதிரியான மிக பெரும் விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்கும். உண்மைதான், பெரிய மெஜாரிட்டி வந்தால் தான் ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த 370 நீக்கின மாதிரி அடுத்த மிக பெரும் திட்டங்களை தீட்டுவதற்கும் அது வழிவகுக்கும். அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி குடிநீர் பிரச்சனையை முற்றிலுமாக தீர்த்து வைப்போம். மோடி வீடு திட்டத்தின் மூலமாக குடிசைவாழ் மக்களுக்கு காங்கிரீட் வீடுகளை கட்டித்தருவோம். சிறந்த கல்விக்காக நவோதயா பள்ளிகளை கொண்டு வருவோம். இந்த பள்ளிக்கூடம் வரப்படாதுன்னு கலாட்டா பண்ணாங்களே, அண்ணாமலை சொன்னால் செய்வார். நன்றி, வணக்கம்.